முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பில் அதிமுக சார்பா முதற்கட்ட தேர்தல் அறிவிப்பு. இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகளிருக்கு 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம போறாங்க. இனி அதிமுக ஆட்சி வந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அனைவருக்கு வீடு, ஏழைகளா இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும். குறிப்பா அருந்தியர் மக்கள், ஆதிராட மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தா அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த பட்டியலின மக்கள் குடும்பத்திலே திருமண வயது அடைந்து திருமணமாகி தனி குடுத்தலம் போனா அவருக்கு அரசாங்கமே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல, பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கப்படும். அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். அதே போல மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாழ்வாதார உதவியாக 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுல வீரர்கள் காலை பிடிக்கும் போது அசமானம் ஏற்பட்டு உயிர் நீத்தா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். அதோட படுகாயமடைந்த 2 லட்சம் கொடுக்கப்படும். அதோட வீர விளையாட்டில் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டிலே வீர விளையாட்டில் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற காளைகளுக்கு, பதிவு செய்யப்பட்ட காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அதே போல சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயக்குழு தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நடபாதை, அங்கங்க நகரத்தில் பார்த்தீங்கன்னா நடபாதை இருக்கும், அதுல ஓரமா கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரெல்லாம் அங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க, அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த ஆட்சியில டிஎன்பிசி தேர்வு நடத்தினாங்க. அந்த டிஎன்பிசி தேர்வுல கூட முறையாக நடத்தப்பட முடியல. ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாறுலயே டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கப்பட்டு ரத்து செஞ்சது கிடையாது. டிஎன்பிசி தேர்வுல சரியா முறையாக செய்யாத காரணத்தில் அந்த தேர்வை ரத்து செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த பகுதியில் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக. விவசாய கோரிக்கை அத்திக்கடை அவனாசி திட்டம், விடுபட்ட பகுதிகள், விடுபட்ட ஏரிகள், அந்த ஏரிகள்லாம் கணக்கிட்டு அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 செயல்படுத்தப்படும் அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டம் இந்த ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கின்ற விதமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் நாங்கள் தூர்வாரி இருந்தோம். அதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமிச்சு வச்சோம். இந்த ஆட்சியில் அதை ரத்து செஞ்சு விட்டாங்க. மீண்டும் அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.